தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். மனைவியின் பலகீனங்களை அறிந்து அவளுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தான் ஈசாக்கு. அவன் தியானம் பண்ணுகிறவன், ஜெபிக்கிறவர்களுக்கு இப்படித்தான் தாட்டு வரும். மனைவியின் பலகீனம் என்ன, அந்த பலகீனத்தை எப்படி நம்ம உதவி செய்யலாம் என்று ஸ்பிரிச்சுவலாக யோசிக்கிறார் பாருங்க. என்றால் எல்லா உதவி காட்டிலும் ஆவிக்குரிய உதவி தாங்க ஒருவருக்கு ஒரு சேர் உதவி தான் பெரிய உதவி நமக்கு. அவர்களுக்கு ஜெபம் இல்லையா, ஜெபிக்க வைப்பது என்ன செய்யலாம் அப்படி யோசிக்கணும். சகோதரிலும் அப்படித்தான். அவர் ஜெபிக்காதவராக இருக்கிறாரா, அவர் முதல்ல ஜெபிக்கணுமே சுவாமி. இப்படி ஆவிக்குரிய காரியங்களுக்காக, குடும்பத்தின் பரிசுத்தத்துக்காக, ஒற்றுமைக்காக, உறவுகள் சீர்பட முதல்ல அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் தானாய் தருவார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிச்சீங்கன்னா ஒருவருக்கொருவர்ன்ற வார்த்தை அடிக்கடி திரும்ப திரும்ப வரும். அதுல ஒரு வார்த்தை என்னன்னா, ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். எப்படி? ரட்சிக்கப்படாத புருஷனா இருந்தா உங்கள் நடத்தியினால் ரட்சிப்புகளை கொண்டு வாங்க. ரட்சிக்கப்படாத மனைவியா இருந்தால் உங்களுடைய எந்த விதத்திலாகிலும் ரட்சிப்புகளை கொண்டு வாங்க. இதுதான் ஒருவருக்கு ஒரு சரி ஊழியம். ஆகவே தான் திரும்பத்தான் நம்ம சொல்றது, ஊழியங்கிறது ஏதோ மைக்க பிடிக்கிறது இல்லை. ஊழியம் குடும்பத்தில் தான் முதல்ல ஆரம்பிக்கணும். அது புருஷன் மனைவிக்குள்ள புருஷனை ஆதாயம் பண்ணுவது, மனைவியை ஆதாயம் பண்ணுவது, பிள்ளைகளை ஆதாயம் பண்ணுவது, பிள்ளைகள் பெற்றோருக்காக ஆதாயம் பண்ணி ஜெபிப்பது. இந்த ஊழியம் குடும்பத்தில் தொடங்கிவிட்டால் எழுப்புதல் பட்டணத்திலே, தேசத்திலே. அப்படி நமது குடும்பங்களெல்லாம் ஜபத்துக்கு திரும்பி விட்டால், குடும்ப ஜபம் பண்ணி அந்த உறவுகளெல்லாம் சீர்படுத்தி விட்டால் எழுப்புதலை சீக்கிரத்திலே பார்க்கலாம். ஆகவே இது வீட்டில் ஜெபிக்கிற ஜபத்தை குறிக்கிறது. நம்ம சிந்தனை எல்லாம் ஜபத்துக்கு தடை வரக்கூடாது. ஒப்புரவாங்க, மன்னிப்பு கேளுங்க, இறங்கி போங்க, சகித்து கொள்ளுங்கள், இதெல்லாம் செய்யணுங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய குவாலிஃபிகேஷன் இருந்துட்டா நான் சேலஞ்ச் பண்றேங்க, உங்களுக்கு ஒரு குறை அப்பா வைக்க மாட்டார். பெற்றோர் பிள்ளைகள் உறவு, கணவன் மனைவி உறவை கர்த்தர் சீர்படுத்துவார். உங்கள் குடும்ப ஜபம் கேட்கப்படும். நீங்கள் ஜெபிக்கிற சின்ன ஜபத்துக்கு பெரிய பதிலை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.